ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கீபோர்டில் ஏதாவது நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்தா அது பார்த்தீங்கன்னா சிம்பிளா அல்லது கேரக்டர்ஸா அல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்ஸா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்த்தா அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். F2 char.c சொல்லி சி ஃபைலாக சேவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் வெப்சைட் நேமு www.tutorjose.com www.tutor. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் போய் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சி ஃபைல் அப்படிங்கிறனால நான் டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணேன். சி ஃபைல் அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். include include stdio.h அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h. நான் இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். include include conio.h அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் .h. நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void void main. நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷனில் தான். அதனால் என்ன பண்ணுறேன், மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது லூப்பிங்காக ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் char, நம்ம கொடுக்குற கேரக்டர் ஸ்டோர் ஆகிறதுக்காக ch அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா clr கிளியர் ஸ்க்ரீன், நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை நான் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். அடுத்து ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி /n enter the string entr enter the string ன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் enter the character சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். chractr சின்ன ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ch அப்படிங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். scanf scanf. கேரக்டரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %d, என்ன பண்ணுறேன் %c யூஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம கொடுக்குற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் chல போய் ஸ்டோர் ஆகணும். என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் chன்னு போட்டுக்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப், அதாவது நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் ஏவ் ஆஃப், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ch அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு ch கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, நமக்கு அதனுடைய ஆஸ்கி வேல்யூ 1ல் இருந்து நம்ம கொடுக்குற கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 1ல் இருந்து நமக்கு 47, அதாவது 47 வரலும் இருக்குது பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் அப்படிமா ch லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 47, அதாவது வரல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம அதனுடைய சிம்பிள்ஸ் அப்படிமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க சிம்பிள்ஸ் அப்படிமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டில் நமக்கு சிம்பிள்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஆர் கேட் யூஸ் பண்ணுறேன், அதாவது 2 டபுள் 5 சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஆர் கேட் மீனிங். அடுத்து என்ன பண்ண போகிறேன், ch அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 58ல் இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 வரலும் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள்ஸ் தான். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஆர் கேட் யூஸ் பண்ணுறேன், டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ch அப்படிங்கிற வேரியபிளை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 91ல் இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ch லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 96 வரலும் இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிள்ஸ் தான். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ch அப்படிங்கிற வேரியபிளை கிரேட்டர் தன், அதாவது எபோவ் 120க்கு மேலே இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள்ஸ் அப்படிமோ. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்பிள். அதனால் என்ன பண்ணுறேன், நான் பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சிம்பிள்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். symbol அப்படின்னு சிம்பிள் சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன், அதாவது நம்ம கொடுக்குற கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அது நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். if ch கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா 48ல் இருந்து 57 வரலும் இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷன் நான் கொடுக்குறேன். 57 வரலும் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரக்டர்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் மெசேஜில் என்ன பண்ணுறேன், அது நம்பர்ஸ்ன்னு, அதாவது டிஜிட்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். /n digits டிஜிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கேரக்டர், அதாவது கேரக்டர்ஸான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். அப்பர் கேஸாக லோவர் கேஸான்னு செக் பண்ண போகிறேன். இஃப் பார்த்தீங்கன்னா எல்ஸ் யூஸ் பண்ணுவோம், else இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன கண்டிஷன், இஃப் ch கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 65 டு நம்ம பார்த்தீங்கன்னா 90 வரலும் இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் கேஸ். அதை நான் செக் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 90 வரலும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அப்பர் கேஸ். என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அப்பர் கேஸ்ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். print of /n அப்பர் கேஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். uppr அப்பர் cac அப்பர் கேஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்மால் கேஸை நான் செக் பண்ணுறேன். else if ch கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90
97லேருந்து 120 வரலும் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஸ்கி வேல்யூ உள்ள கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்மால் கேஸ். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் வந்து லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். PRA என்ற பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷ் அண்ட் லோவர் கேஸ்ன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறேன் LOW லோவர் CAC லோவர் கேஸ்ன்னு சொல்லி நான் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ரிசல்ட்டை வியூ பண்ணி ஸ்டாண்டர்டாக வியூ பண்ணி பார்க்கறதுக்காக கெட் CH அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். GETCH கெட் கேரக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ELSIF டைப் பண்ணிக்கிறோம். ELSC ELSIF இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். எரர் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல CH அதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ண மாட்டோம். அதாவது வேரியபிள் நம்ம இடத்துல நம்ம டைப் பண்ண மாட்டோம். CHன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F9 எரர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்டெக்ஸ் எரர். CH அதாவது CH கிரேட்டர் தென் அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுற எரர் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அப்பர் கேஸ் கொடுக்குறேன், கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அப்பர் கேஸ்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஜிட்ஸ் கொடுக்குறேன். பேக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட் 4 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், அது டிஜிட்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இது இருக்குது. பிரிண்ட் 48லேருந்து 57 வரலும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம போனோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இப்போ சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். நம்ம ஏதாவது டிஜிட்ஸ் கொடுத்தா இப்போ எக்ஸாம்பிள் 4 கொடுக்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அது டிஜிட்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன், ஏதோ ஒரு சிம்பிள் டைப் டாலர் சிம்பிள் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்டில் கொடுக்குற கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைப் ஆஃப் கேரக்டர், அதாவது சிம்பிளா அல்லது அப்பர் கேஸா அல்லது லோவர் கேஸா அல்லது டிஜிட்ஸான்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.